हरे कृष्णा परम जय जय श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 3வது அத்தியாயம். கடமை செய்ய வேண்டிய முறை. பதம் 10, 11, 12. சக யஜ்ஞாः பிரஜாஸ் சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசிவ்யஸ்த்வம் ஏஷ ஓ அஸ்து இஷ்ட காமது. 10, 11. தேவான் பாவயதானேன தே தேவா தே தேவா பாவயந்துவக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேக பரம் அவாப்ஸ்யத. 12. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாக தைர் தத்தான் அப்ரதயாப்யோ யோ புங்தே ஸ்தேன ஏவசக. முன்பு சிருஷ்டியின் போது யஜ்யமாகிய நற்செயல்களை கடமையாக செய்யுங்கள். நற்செயல்களே காமதேனு. கடமையற்ற தேவையான அனைத்தையும் நற்செயல்கள் செய்வதால் பெருகும். நீங்கள் தேவர்களையும் தேவர்கள் உங்களையும் பரஸ்பரம் உய்விக்கிறீர்கள். இதனால் மோட்சத்தை அடைவீர்கள். யஜ்ஞத்தால் மகிழ்ந்த தேவர்கள் உங்களது இஷ்டங்களை பூர்த்தி செய்வார்கள். தேவர்களால் தரப்பட்டதை தேவர்களுக்கு படைக்காமல் நுகர்பவன் திருடன். பிரஜைகளை படைத்து அதன் தலைவனாக இருப்பவர் பிரஜாபதி. விளக்கம். பிரஜாபதிங்கிறவர் பிரஜைகள்னா மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களையும் படைக்கிறவர். ப்ரோ வாட்ச அப்படிங்கிறது முன்பே சொல்லிட்டார் அப்படின்னு அர்த்தம். மனுஷங்க கிட்ட பிரம்மா விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். படைப்பவனுக்கு தான் அதை பேணுற அக்கறையும் இருக்கும், அதை பாதுகாக்கிற அக்கறையும். அதனால படைப்புகளின் இறைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பிரஜாபதின்னு பிரம்மா சொல்லப்படுறார். சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்கலாம், அனுகூலம் இல்லாது இருக்கலாம். இரண்டையும் நன்மை தரும்படியாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். நன்மை தீமைகளை பகுத்தறிய இயலாத பிராணிகள் கூட ஒன்றுக்கு ஒன்று உதவியாக வாழ்கிறது. அப்படி இருக்கும்போது பகுத்தறிவு இருக்கிற மனுஷன் இன்னும் சிறப்பாக இருக்கணும். பிரஜா அப்படிங்கிற போது முன்ன சொன்ன மாதிரி எல்லா ஜீவர்களையும் குறிக்கும். அதில் பித்ருக்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அடங்குவாங்க. இவங்களில் திறன், தகுதி, அதிகாரம், சாதனை ஆகியதுகளால் மனுஷனுக்கு மட்டும் எல்லாத்தோட ஜாஸ்தியாக காக்கும் பொறுப்பு இருக்கு, உன் கையில் இருக்கு. பொறுப்பு இல்லாதவங்க அசுரர்கள், பொறுப்புள்ளவங்க மனிதர்கள். பகவானுடைய ஆற்றலை கொண்டு இரண்டாம் தர படைப்பாளியாக பகவானுடைய கட்டளைக்கேற்ப பிரம்மா செயல்பட்டார். மூல காரணமாக இருக்கிறவர் பகவான் கிருஷ்ணர். இது கீதையில் 4, 13, 17, 23 சொல்லப்பட்டிருக்கு. சுயநலம் இல்லாமல் கடமையை புரிதல் காலங்காலமாக இருக்குது. இதைத்தான் இங்கே பகவான் புறா உவாச்ச அப்படிங்கிறார். கடமையாற்றும் பொறுப்பே யஜ்யம், வேள்வி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சுயநலம் இல்லை, பரோபகாரம் தான் இருக்குது. சாஸ்திரப்படி வாழ்கிற போது லோகத்திலேயோ லோக உயிரினங்கள்லையோ எந்த படைப்புக்கும் குறைவே வராது. பிரசவி அப்படிங்கிறது பெருகிறத குறிக்கும். நற்காரியங்களால் வளம் பெருகும் அப்படிங்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும். அர்ஜுனுடைய மனப்பாங்கு சாஸ்திரத்துக்கு உட்படலை. உள்ள ஒன்று வெளியே ஒன்று. இந்த எண்ணத்தை போக்குறதுக்கு பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுடைய ஆணையை நினைவுபடுத்துகிறார். பிறர் நன்மைக்காகத்தான் கடமைகள் இருக்கு. அதை முறையாக செய்கிறவன் இக பர உலகங்களில் நன்மை பெறுவான் அப்படிங்கிறார். இஷ்டகாம அப்படிங்கிறதுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது நற்செயலுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கும். நாம் யோகியர்களாக மாறிட்டா இஷ்டங்களும் யோக்கியமாக இருக்கும். நல்லவங்க நல்லது தான் விரும்புவாங்க, அந்த அர்த்தத்தில் வருது. சேவையால் கர்மயோகிக்கு சிறப்பு உண்டு. பக்தி அப்படிங்கிறது அன்பு, அறிவு, உழைப்பு 3 சேர்ந்தது. அன்பு இல்லாத போது அது கர்மயோகம், உழைப்பு இல்லாத போது ஞான யோகம். சாஸ்திரப்படி பலன் பாராமல் வாழ்ந்தா முக்தி, பலன் பார்த்தா பந்தம். ஒவ்வொருத்தரும் சேவையில் ஈடுபடணும். வீட்டில் பெரியவங்களை வேலை செய்கிற போது சின்னவங்க அந்த வேலையில் பங்கேற்று ஒத்துழைக்கணும்.
வெறுமனே படிக்கிறதுனால ஒழுக்கம் வராது. அது வந்து வயித்து பொழப்புக்கு மட்டும் தான் உதவும். ஒழுக்கம் வந்து போயிருச்சுன்னா, அன்பும் போயிரும். இப்ப இருக்கிற பசங்களுக்கு நோட்ல தான் பெருக்க தெரியும். வீட்ல பெருக்க தெரியாது. வீட்டு வேலை தெரியாத பிள்ளைங்கலாம் மக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சேவ மனசு ஆரம்பத்திலேயே சொல்லி தரப்பட்டு, பழக்கவழக்கத்துல வந்திருக்கணும். கெட்டதுகள பழக விடக்கூடாது. சோம்பல் கூட ஒரு கெட்ட பழக்கம் தான். அ உடல் வந்து கொஞ்சம் சிரமம் இருந்தா, சிரம பரிகாரமா ஓய்வு தேவைப்பட்டா, அ லேசா உறங்கிக்கலாம். இது வந்து இரவு உறக்கத்துல எப்பவுமே எந்த அசதியும் சீராகிரும். பரோபகாரம் ஒருத்தன வந்து முக்தனாக்கும். பகவானுக்காக வாழ்ந்தா அவன் பக்தன். பரோபகாரியா இருந்தா முக்தன். எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டே அலைஞ்சா பத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பந்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். மரம், செடி, கொடிகளுக்கு இயற்கையான சாண உரம், தண்ணீர் கொடுத்தோம்னா, அதிக பலன் கண்டிப்பா உண்டு. கெமிக்கல் இதுகளெல்லாம் நம்பக்கூடாது. அது என்னைக்கு இருந்தாலும் காலப்போக்குல வந்து அது ஆபத்து. மரத்த வெட்டி பலக செய்து, மரம் வெட்டாதீர்ன்னு விளம்பர பலகை வைக்கிற மாதிரி கெமிக்கல் பயன்படுத்துறது. கைகளால அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம். இதனால மனசு நிறைவடையுது. மனசுக்கும் இந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு. கை பஞ்சபூதங்களால் ஆனது. நல்லது பண்ணும்போது தேவர்கள் இதனால திருப்தி அடையறாங்க. அவங்க அத்தகு ஜீவர்களுக்கு தேவையானதுகள வாரி வழங்குறாங்க. நல்ல யோக்கியமான அரசு, விசேஷ நாட்கள்ல தேவர்கள திருப்திப்படுத்த யாகங்கள் அவங்க செலவுலே செய்யணும். அ ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் கிடையாது. எல்லாருக்கும் சாராயம் காய்ச்சறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓட்டுக்காக என்னனாலும் செய்றாங்க. தவம், தானம், விரதம் இதுகள் தான் முக்கியம் மனித இனத்துக்கு.